ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஷீட்டோட நேம் வந்து ஃபெல்ட் ஷீட்டு. இது பார்த்திங்கன்னா இதில் டாய்ஸ் பண்ணுவாங்க. பார்க்க கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். A4 ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கிழிக்க முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த ஷீட்டு வந்து வேணும்னாக்கா நீங்கள் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ப்ரூச் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்துக்கோங்க. பென்னு, ஒயிட் கலர் ஸ்டோனு, பிளாக் கிறிஸ்டலு, அப்புறம் பிளாக் ஒயிட்டில் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், மல்டி கலரு, ஒயிட் கலர் த்ரெட்டும் ஊசி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபெல்ட் ஷீட்டில் தான் வந்து ஸ்டாரை வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அந்த வரைஞ்ச ஸ்டார் மேலேயே இப்போ நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிளாக் பாருங்கள், பிளாக் கலரு சுகர் பீட் எடுத்து நான் அந்த அப்படியே அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்க போகிறேன். அவுட்லைன் வந்து அப்படியே நான் ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறேன். இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 3 சுகர் பீட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே விட்டுட்டு ஊசி விட்டு திரும்பவும் நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ அவுட்லைன் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அவுட்லைன் வந்து பிளாக் கலர் பீடால் கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பின்னாடி வந்து 2 முடிச்சு போட்டுட்டு நீங்கள் நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஒயிட் கலர் வந்து நம்ம உள்பக்கமாக கொடுக்க போகிறோம். உள்பக்கமாக அப்படியே அதே வந்து நம்ம இந்த ஸ்டார் மாடல்லையே அப்படியே பண்ண போகிறோம். இன்னும் ரவுண்டு மட்டும் போட்டு போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா
உள்பக்கமாக நம்ம வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பின்னாடி ஒரு 2 நாட் மட்டும் போட்டு நீங்கள் நூலை கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பிளாக் கிறிஸ்டல் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ஒரு 3 பீடு மட்டும் கொடுக்க போகிறோம். ஒரு 3 பீட்ஸ் அங்கே கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 3 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஒயிட் ஸ்டோன் குட்டியாக ஒரு ஸ்டோன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டோனை வந்து இப்போது இந்த இதுலேயே வந்து ஒரு 3 ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து 2 போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே ஒரு ஸ்டோனு, இந்த பக்கம் ஒரு ஸ்டோனு, சென்ட்ரலில் ஒரு ஸ்டோனு, இப்போ 3 ஸ்டோன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப்லலாம் வந்து நம்ம இந்த பிளாக் சுகர் பீடு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பிளாக் இருக்கிற சைடில் நம்ம பிளாக் கொடுக்க போகிறோம், ஒயிட் இருக்கிற சைடெலாம் ஒயிட் கொடுக்க போகிறோம். இந்த பிளாக்கை வந்து நம்ம ஒரு பீடாக இல்லைன்னா 2 பீடாக வந்து இடையில நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக்கு ஒயிட்டு ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் வந்து நம்ம கிறிஸ்டல் தான் கொடுக்க போகிறோம். ஒரு 5 கிறிஸ்டல் வந்து சுற்றிலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 5 கிறிஸ்டல் வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு ஒயிட் ஸ்டோனு 5 கிறிஸ்டலு. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேப் இருக்குல்ல, கொஞ்சம் இருக்கிற கேப்பில் பிளாக் இருக்கிற சைடு பிளாக்கை கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த பக்கம் வந்து ஒயிட் இருக்குது, ஒயிட் இருக்கிற சைடு ஒயிட் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த சின்ன சின்ன கேப்பில் வந்து அதை மட்டும் நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் அந்த ப்ரூச் முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த பின்னாடி வந்து நாட்டு போட்டு இதை முடிச்சுட்டு இந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து காமிச்சில்லைங்களா, அந்த செயின் ஸ்டோனு மல்டி கலரு, அதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது பாருங்கள், இந்த க்ளூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்டோனை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிட்டு தைக்கணும். இதே மாதிரி ஒட்டிட்டு தைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபெல்ட் ஷீட்டு பாருங்கள், A4 ஷீட் மாதிரி தான் இருக்கும். அதில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 லேயராக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒட்டிடுங்க. பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷீட்டில் வந்து இதை வரைஞ்சிட்டு, இது ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். இந்த பின்னை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பின்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹோல் போட்டுட்டு அந்த பின்னை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஒட்டிட போகிறோம். இப்போ பாருங்கள், அதையும் வந்து நம்ம கம்மு வச்சுட்டு வந்து ஒட்டிட்டோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது ஒட்டினதோட விடக்கூடாது. இப்போ அது 3 லேயர் இருக்கிற மாதிரி தான். இப்போ இதை வந்து நம்ம சைடில் வந்து நம்ம வந்து ஒரு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சுற்றிலும் வந்து பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி பிளாக் பீட்ஸு ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்து இப்படி குத்திட்டு இப்படி வெளியில் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா அடியில் பீட்ஸ்க்கு அடியில் விட்டுட்டு ஒரு டைம் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து ஒரு டைம் குத்திட்டு பீட்ஸ்க்கு அடியில் ஒரு டைம் விட்டு வெளியில் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சேஃப் வந்து கரெக்டாக வரும்.
பாருங்க இந்த மாதிரி வரியாக வரும். இருக்கிறதுல நீங்கள் இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணுறதுல இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம், இது பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரியாக வரணும். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். குத்திட்டு வெளியில் எடுத்துட்டு அப்புறம் இந்த பிளாக் பீடு உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். நீங்களே வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து நம்மளோட வீடியோவில் வந்து நிறைய போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்து இதே மாதிரி பண்ணி கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து எதுக்காக பண்ணியிருக்கேனாக்கா, ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட புர்கா கொடுத்து அதுக்கு வந்து ஒரு ப்ரூச் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ரூச் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புர்காவில் வந்து கடைசியாக நான் வச்சு காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம இதில் செயின் தொங்க விட்டு அப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி செயினை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன், நாங்கள் ஒட்டிட்டு அப்படியே விட்டுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒட்டிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணால் தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான். பாருங்கள், அந்த கேப்பில் நான் இதை வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு செயின் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டார் ப்ரூச்சை வந்து நான் புர்காவில் வந்து செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.